அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நாம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் நிலவட்டுமாக. நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் ஜும்மாக்களுக்கு நாம் தாய் அனுப்புகிறோம். அதே போல் கிளைகளில் இது நடைபெறக்கூடிய ஏனைய நிகழ்ச்சிகளுக்கு நாம் பிரச்சாரர்களை அனுப்புகிறோம். இதில் சில வாரங்கள் ஏற்படக்கூடிய சங்கடம் என்னவென்றால், ஏதோ ஒன்று ரெண்டு தாய்கள் விடுப்பு எடுக்கும் பொழுது தாய் அந்த கிளைக்கு அனுப்புவது சிரமமாய் போயிடுது. பல கிளை நிர்வாகிகள் ஃபோன் அடித்து தாய் பொறுப்பாளர்கிட்ட, ஜும்மாவுக்கு வேலைக்கிழமை ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு தாய் யாருன்னு தெரில, போட்டிருக்கிற தாய் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாரு, ஜும்மாவுக்கு நீங்கள் போடுற தாய் திடீர்னு இப்போ வெளியூர் போயிட்டேங்கிறாரு, வயிற்று வலிங்கிறாரு, எங்களுக்கு யார் தாய்? காலையில் 11 மணி வரைக்கும் தாய் பொறுப்பாளருக்கு ஃபோன் வருது. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு சிக்கலை நம்ம அந்த தாய்கள் விஷயத்தில் சந்திக்கிறோம். இதை நிவர்த்தி செய்கிற விதமாக நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக பேச்சாளர்கள் பயிற்சி வகுப்பு என்று நடத்தலாம் என்று நாம் முடிவெடுத்திருக்கிறோம். இதற்கு முன்னாடி கடந்த ஆண்டு பேச்சாளர் பயிற்சி வகுப்பு நடத்தினோம். அதில் சில பேர் தாய்களாக உருவானாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால் அவங்க இப்பொழுதும் நம்முடைய மாவட்டத்திலையும் மாவட்டம் அல்லாத பகுதியிலையும் பிரச்சாரர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த சூழலில் நம்ம கடந்த வாரத்துக்கு சில வாரங்களுக்கு முன்பாக பேச்சாளர் பயிற்சி குறித்து ஜும்மாக்கள் அறிவித்து உங்கள் கிளைகளில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்கங்கிற தகவலை உங்கள் பொறுப்பாளர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். மாவட்டத்தின் சார்பாக கிளைகளை நேரடியாக கிளை சந்திப்பு நடத்தியிருந்தோம். ஆனால் இன்னும் பெரும்பாலான கிளைகளிலிருந்து தங்களுடைய கிளையிலிருந்து எத்தனை நபர்கள் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்படாமல் இருக்குது. நாம் இந்த பிரச்சாரத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளணும். இந்த ஜமாத்துடைய தாய்கள் தான் ஒவ்வொரு கிளையினுடைய தாய்க்களை போன்றவர்கள். ஏன்னா நம்ம இந்த பிரச்சாரங்கிறது இதை வச்சு தான் நம்ம ஜமாத் இன்றைக்கி வளர்ந்துருக்குது. பேச்சால் வளர்ந்த ஒரு இயக்கமாக நம்முடைய இயக்கம் இருக்குது. எதிரிகளுடைய அந்த வாதங்களை முறியடித்து நாம் சொல்லக்கூடிய சத்தியத்தை புரிகிற விதமாக சொல்லி இப்படி மக்களை வென்றெடுத்த ஒரு இயக்கம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய ஜமாத்தில், நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய ஊரில் பேசுவதற்கு, இந்த கொள்கையை சொல்வதற்கு, ஒரு வெள்ளிக்கிழமை அரை மணி நேரம் ஜும்மா மேடையில் ஏறி பேசுவதற்கு தாய்கள் பற்றாக்குறை என்று சொன்னால் அது எவ்வளோ ஒரு அவலமான நிலை. ஒரு கிளை நிர்வாகி எங்கள் கிளைக்கு தாய் வரலன்னு ஃபோன் அடித்து கேட்குறவர், தாய் வராதப்போ அவரே ஜும்மாவில் ஏறி பேசணுமா இல்லையா? ஏன் அது அவ்வளோ சிரமமான ஒரு காரியமா? மேடையில் ஏறி நமக்கு தெரிந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தையும் ஹதீஸ்களையும் சொல்லி மக்களிடத்தில் விளக்குவது ரொம்ப கஷ்டமான காரியமா? இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்ம எத்தனை பேர் தாய்களாக இருக்கிறோம், நிர்வாகிகளாக இருக்கிறோம், கிளையில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் மேடையில் ஏறி பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரர்களாக இருக்கிறோமா? அப்படின்னா நம்ம குறைவாக இருக்கிறோம். அது ஒன்றும் நமக்கு ரொம்ப கஷ்டமோ, ரொம்ப ஒரு கம்பெடுத்து சுற்றுற மாதிரி அந்த மாதிரி வேலையா? நம்ம பிறக்கிற போதே பேசினோமா, பேசியே பிறந்தோமா? ஈசா நபி எப்படி தாயுடைய வயிற்றுலேருந்து வந்த உடனே பேசினாரோ அந்த மாதிரி நம்ம பேசணுமா? பிறகு வளர்ந்து பயிற்சி எடுத்தோம்ல, இப்போ எப்படி தனிப்பட்ட முறையில் பேசுகிறோமோ அதே மாதிரி தான் மேடையில் ஏறி நமக்கு தெரிந்த குர்ஆன் வசனத்தை சொல்ல போகிறோம், ஹதீஸை சொல்ல போகிறோம். இது கஷ்டமான ஒரு காரியமா? மிக இருக்கின்ற காரியங்களில் மிக இலகுவான ஒரு காரியம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்முடைய கிளையினுடைய நிர்வாகிகள் அவசியம் பேச்சாளர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிளையினுடைய தலைவரும் பேச்சாளராக இருக்கணும். ஒவ்வொரு கிளையினுடைய செயலாளரும் பேச்சாளராக இருக்கணும். ஒவ்வொரு கிளையினுடைய பொருளாளரும் பேச்சாளராக இருக்கணும். உங்கள் கிளைக்கு ஒரு நாளைக்கு தாய் வரலன்னு சொன்னால் நீங்கள் ஃபோன் அடித்து கேட்கக்கூடாது. நீங்கள் ஏறி நீங்கள் தாய் வரலன்ட்டாரு, நம்ம ஒரு தலைப்பை ப்ரிப்பேர் பண்ணிடணும்னு சொல்லி ஜும்மா மேடையில் ஏறி நிற்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாம் கொண்டு வருவதற்காக, பயிற்சி கொடுப்பதற்காகத்தான் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக எதிர்வரக்கூடிய காலத்தில் பிரச்சாரர்களுக்கான பயிற்சி நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். இதில் கிளை நிர்வாகிகள் அத்தனை பேரும் கலந்துக்கலாமா? எல்லா நிர்வாகிகளும் அந்த பயிற்சிக்கு உங்கள் கிளையில் உறுப்பினரை அழைச்சிட்டு ரெண்டாவது விஷயம், அதையும் செய்யணும். நம்ம கிளையிலேருந்து ஒரு 10 பேரை பேச்சாளராக ஆக்கணும் டார்கெட் வைங்க. பேச்சாளராக உங்கள் கிளையில் உள்ளவர்கள் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பணி செய்வதற்கு மக்கள் இலவம் வந்துடுவாங்க.
தாய்க்களாக இருக்கும் பொழுது பிரச்சாரம் செய்கிறதுக்கு ஏன் தலைவரே பெண்கள் பையனுக்கு போய் நோட்டீஸ் அடித்து, தலைவரே வீடு வீடாக போய் அழைப்பு கொடுக்குறாரு, தலைவரே போய் போஸ்டர் விட்டுறாரு, தலைவரே எல்லாமே என்ன காரணம்? மற்ற நிர்வாகி ஏன் சப்போர்ட் பண்ணல? அவங்கள நீங்கள் பேச்சாளராக பிரச்சாரங்களாக மாற்றிட்டோம்னு சொன்னால் அவர்களும் நம்மோடு இணைந்து பிரச்சாரம் செய்கிறவங்க மாறுவாங்க. கொள்கை அடிப்படையில் வார்த்தெடுக்கப்படுவர்களாக ஆகுவாங்க. இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற பல பேர் கொள்கையால் வார்த்தெடுக்கப்பட்டது குறைவாக இருப்பதாக பல நிர்வாகிகள் வேதனைப்படுகிறார்கள். அப்போ அந்த நிலை எப்பொழுது மாறும்? அவர்கள் பிரச்சாரர்களாக மாறுகிற பொழுது தான் மாறும். அதை ஏற்படுத்துவதற்காக நாம் நடத்தக்கூடிய அந்த பேச்சாளர் பயிற்சி வகுப்பில் நீங்கள் கிளையினுடைய நிர்வாகிகள் அவசியம் அதில் கலந்து கொள்ளணும். உங்கள் கிளையில் உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் அவசியம் அதில் கலந்துக்க வைக்கணும். ஒரு கிளைக்கு குறைந்தபட்சம் 10 நபர்களாவது இந்த பேச்சாளர் பயிற்சியில் பங்கு கொள்ள வைக்கணும். அப்படி நாம் பங்கு கொண்டு ஒரு பெரும் பிரச்சாரர்களை நம்முடைய மாவட்டத்தில் உருவாக்கிவிட்டோம்னு சொன்னால் அடுத்த தாய் பற்றாக்குறை ஏற்படாது. நம்ம கிளைக்கு ஜும்மாவுக்கு நம்ம அதுக்காண்டி வாரம் ஜும்மாவுக்கு போகணும் அவசியம் கிடையாது. பயான் பயிற்சி எடுத்துகிட்டு கம்பல்சரி ஜும்மாவுக்கு தான் போயாகணும் கிடையாது. நம்ம கிளையில் பற்றாக்குறை இருக்கும் பொழுது அதை நிவர்த்தி செய்கின்ற அளவில் நாம் இருந்துக்கிட்டாலே போதும். தேவைப்படும் பொழுது பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டாலே போதும். இப்போ இதை கவனத்தில் கொண்டு நாம் நடத்துகிற பேச்சாளர் பயிற்சி முகாம் எப்பொழுது நாம் அறிவிப்பு செய்வோம். உங்கள் கிளையிலிருந்து கிளையினுடைய நிர்வாகிகள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். கிளையினுடைய எத்தனை உறுப்பினர்களை பங்கு கொள்ள வைக்கிறீங்க என்ற தகவலை உங்கள் கிளையினுடைய பொறுப்பாளர்களிடத்து நீங்கள் விரைவாக பதிவு செய்ய வேண்டும். இப்படி பதிவு செய்துவிட்டு நாம் நம்முடைய பொறுப்பை விட்டு செல்கிற பொழுது அதுதான் உண்மையான ஏகத்துவத்தை நம்முடைய ஊரில் நிலைநாட்டியதற்கான அந்த பொறுப்பிற்கான கூலியை பெற முடியும். ஏன்னா வெறுமனே நான் இப்போ தலைவராக இருந்தேன், செயலாளராக இருந்தேன், பொருளாளராக இருந்தேன், என்னுடைய வேலை என்ன? பொருளாளராக வருஷம் பள்ளியாசில் உட்காந்து கணக்கு பார்ப்பேன், ரமலானில் கணக்கு பார்ப்பேன், வரவு சந்தா வசூல் பண்ணுவேன், வரவு செலவு பார்ப்பேன், பள்ளியாசலுக்கு வெள்ளை அடிப்பேன், பள்ளியாசலுக்கு ஃபேனை வாங்கி மாட்டோம். இதுக்கு மட்டும்தான் பொருளாளரா? என்னுடைய வேலை நோட்டீஸ் கொடுக்கறது, இதுக்கு மட்டும் தான் தலைவரா? இதை தாண்டி நமக்கு பிறகு நம்முடைய ஊரில் ஏகத்துவம் இருக்க வேண்டுமா இல்லையா? நாளைக்கு நாமே மரணித்து விட்டாலும் நம்முடைய இடத்தில் இருந்து பணி செய்வதற்கான மக்களை உருவாக்காமல் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையில் நாம் அதற்காக அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாக நிற்போமா இல்லையா? இதை உணர்ந்து கொண்டு இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நான் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்கின்ற பிரச்சாரகராக மாற வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கான அடித்தளம் தான் இந்த பேச்சாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு. எல்லாரும் பேச தெரிஞ்சவங்க தான். நம்ம பேச கற்றுக்கிறதுக்கான பயிற்சி கிடையாது. மேடையில் ஏறி எப்படி பேச போகிறோம், அதுக்கு தான் பயிற்சி. இதில் அனைத்து நிர்வாகிகளும் அவசியம் கலந்துங்க. அந்த பயிற்சி வகுப்பிற்கு பிறகு ஒவ்வொரு கிளையினுடைய நிர்வாகிகளும் அல்லாஹ்வுடைய கிருபையால் பேச்சாளர்களாக இருக்க வேண்டும். எந்த கிளை நிர்வாகியும் வெள்ளிக்கிழமை தாய் பொறுப்பாளருக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது. பாய், எங்கள் ஊரில் தாய் வரல, நான் பார்த்துக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்கிற லெவலில் நம்ம இருக்கணும். இருப்போமா இன்ஷா அல்லாஹ்? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.